Hello friends, welcome to Lakshmi Aari Creatives. இந்த motif வந்து sleeve portionல சின்ன motif மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த டிசைனை நல்ல கிராண்டாக அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ தான். இதை எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வீடியோ கடைசி வரை தொடர்ந்து பாருங்கள். ஸோ 3 கோபுரம் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து ஜர்தோசியில் அவுட்லைன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு த்ரெட் வந்து நம்ம நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜர்தோசி வந்து கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். ஸோ அது கம்ப்ளீட் பண்ண பிறகு சென்டரில் நம்பர் 3 கோல்டன் பால்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து நம்பர் 2 கோல்டன் பால்ஸ் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ இது வந்து சர்க்கிள் பொசிஷனில் வர்றதுனால சிங்கிளாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ 2 லைன் கிட்ட கோல்டன் பீட்ஸே கொடுத்துட்ருக்கேன். மேக்ஸிமம் எப்போவுமே வந்து பீடு வந்து டபுளாக கொடுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே பீடு யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த சர்க்கிள்ன்றதுனால கொஞ்சம் சிங்கிளாக அந்த டேர்னிங் பாயிண்டில் சிங்கிளாக கொடுத்திங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். இப்போ அது முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பர்பிள் கலர் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கீழே ஃபேப்ரிக் லூப் போட்டு அதில் வந்து யூ ஷேப்பில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அது ட்ரை ஆன பிறகு அதை சுற்றி வந்து ஜர்தோசி நம்ம கோலம் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம ஜர்தோசி வந்து ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இது கம்ப்ளீட் பண்ண பிறகு கீழே வந்து 0 சைஸ் பீட் லைன் வந்து ஒரு லைன் கீழே கொடுக்குறோம். ஸோ இது வந்து நீங்கள் டபுளாக கொடுத்துக்கலாம். ஸோ 3 அந்த மாதிரிலாம் பீட் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த ட்ரெஸ் மெட்டீரியலோட செட்டில்டாக இல்லாமல் கொஞ்சம் கேப் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அன்ஈவனாக தெரியும் உங்களுக்கு. ஸோ மேக்ஸிமம் டபுள் பீடாக கொடுக்குறது பெஸ்ட்டு. ஸோ இந்த பீட் லைனே வந்து நம்ம அந்த க்ரெசன்ட் ஷேப்பில் வந்து ஒரு 4 லைன்ஸ் கிட்ட கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த கேப்பில் வந்து ஜர்தோசி லோடு கொடுக்கறதுக்காக உள்ளே வந்து ஜர்தோசி ஒரு லைன் கொடுத்துட்டு ஸோ அதுக்கு மேலே வந்து ஜர்தோசி லோட் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக ஜர்தோசி கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ 2 லைனும் வந்து பேஸ் ஒரு ஜர்தோசி ஒரு லைன் கொடுத்துட்டு ஸோ கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கிறதுக்காக கொடுத்துட்டு மேலே வந்து ஜர்தோசி லோடு வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ கீழ் போர்ஷனில் இந்த கிரசன்ட் ஷேப்பில் வந்து ஜர்தோசி லோடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது லாக் வந்து மேலேயும் கீழேயும் ஒரு லாக் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த ஜர்தோசி அந்த மாதிரி லைனாக ஃபுல்லாக கொடுத்துட்டு இருந்தோம்னா நல்லா நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கும்.
எப்பவுமே ஜர்தோசியில் ஒர்க் பண்ணும்போது அது வந்து ரொம்ப ரிச்சாக தெரியும் நமக்கு எந்த டிசைனாலும். இப்போ ஜர்தோசி ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே வந்து திரும்ப ஒரு பர்பிள் ஸ்டோன் வச்சு ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி மேலே நம்ம ஒர்க் பண்ணோம் இல்லையா ஜர்தோசியில், அதே மாதிரி இதுலேயும் சுற்றி நம்ம வந்து ஜர்தோசி ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம இந்த ஸ்டோனை சுற்றி நம்ம ஜர்தோசி ஒர்க் பண்ணும்போது அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நேரில் பார்க்கும்போது ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும் அது. கீழே வந்து கோபுரம் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து கோல்டன் கலர் கோபுரம் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே இங்கே சைடில் இருக்க பீகாக் வந்து ஃபுல்லாக ஜர்தோசிலேயே நம்ம அவுட்லைன் கொடுத்து உள்ள ஃபில்லிங்கும் வந்து ஜர்தோசிலேயே ஃபுல்லாக ஃபில் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இந்த பீகாக் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கோபுரம் ஸ்டோன் வந்து ட்ரை ஆனோன்னே அதை சுற்றி வந்து ஜர்தோசியில் வந்து அவுட்லைன் மாதிரி கொடுக்குறோம். சைடில் பீகாக்கில் சைடில் இருக்கிற சின்ன ஃபெதர்க்கெலாம் வந்து ஜர்தோசிலேயே வந்து ரோப் ஸ்டிச் மாதிரி போட்டு அதை ஃபில்லிங் பண்ணுறோம். கீழே வந்து ஒரு பீட் லைன் ஃபுல்லாக அந்த கிரசன்ட் ஷேப்லேயே ஒரு பீட் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கோபுரம் ஸ்டோன் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை இன்பிட்வீன் ஸ்பேஸ் வந்து ஒரு பீட் வந்து கொடுத்து ஸோ இப்போ வந்து நம்பர் 3 கோல்டன் பீடும் ஒரு நம்பர் 1 பீடும் ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணி அது ஒரு லைன் கொடுத்து
ஃபினிஷ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கீழேயும் வந்து ஒரு லைன் வந்து பீட் லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு நெக்லைனில் கூட இதே வந்து கூட நீங்கள் பிகினர்ஸ்லாம் வந்து இதே வந்து ஒரு நெக்லைன் மாதிரி கூட நீங்கள் 2 சைடு வந்து பீட் லைன் கொடுத்துட்டு சென்டராக வந்து ஒரு நம்பர் 3 கோல்டன் பீடும் இதுவும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நெக்லைனுக்கு. இப்போ அது கீழே வந்து ஹேங்கிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ ஒரு நம்பர் 3 பீட் லைனும் ஒரு ஸ்மால் பீடும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 பீடு வந்து லைனாக இந்த மாதிரி கிரசன்ட் ஷேப்லேயே கொடுத்து ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஹேங்கிங்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.